குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.5ல 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கியூப் ரூட், அதாவது கனமூலம். அப்புறமா ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா, கியூப் ரூட் கண்டுபிடிச்சோன்னே அதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட், அதாவது வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆக மொத்தம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்ன்றது நெசசரி. ஸோ அதை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ 6ல் முடியறதுனால கண்டிப்பாக நம்பர் நீங்கள் போடுறது பகாயன் ப்ரைம் நம்பராகத்தான் இருக்கணும், which is divisible by 1 and itself. ஒன்னாலும் தன்னாலும் வகுப்படக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 6ல் முடியறதுனால 2 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ 2 எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 2s are 4, 2 3s are 6, 2 3s are 6, 2 2s are 4, ரிமைண்டர் 1. அப்போ 2 8s are 16. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப 8ல் முடியறதுனால 2 டேபிளில் தான் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ 2 1s are 2, 2 1s are 2, ரிமைண்டர் 1, 2 6 are 12, ரிமைண்டர் 1, 2 6 are 12, 2 4s are 8. திரும்பவும் 4ல் முடியறதுனால போடும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போடுங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பராக இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தப்பு இல்லாமல் வரும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் பார்த்து பொறுமையாக போடுங்க. ஸோ திரும்பவும் 2 டேபிள். ஸோ 2 நம்பராக எடுத்துக்கிறேன், ஏன்னா ஒரு நம்பர்னால் போகாது. ஸோ அப்போது 2 5s are 10, ரிமைண்டர் 1, 2 8s are 16, 2 3s are 6, 2 2s are 4. ஸோ திரும்பவும் 2ல் முடியறதுனால 2 டேபிளே போடலாம். ஸோ அப்போ 2 ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், 2 2s are 4, ரிமைண்டர் 1, 2 9s are 18, அடுத்தது 2 1s are 2, ரிமைண்டர் 1, 2 6 are 12. ஸோ அகெயின் 6ல் முடியறதுனால 2 டேபிள். ஸோ 2 நம்பராக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நம்பராகவுமே எடுத்துக்கலாம். 2 1s are 2, 2 4s are 8, ரிமைண்டர் 1, 2 5s are 10, ரிமைண்டர் 1, 2 8s are 16. ஸோ அப்போது அடுத்ததும் 8ல் முடியறதுனால 2 டேபிளில் ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ அப்போ 2 நம்பராக எடுத்துக்கோங்க, ஏன்னா ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அது 2 டேபிளில் போகாது. ஸோ அப்போது 2 7s are 14, 2 2s are 4, ரிமைண்டர் 1, அப்போ 2 9s are 18. இப்போ 9ல் முடியுதுங்களா? கண்டிப்பாக எந்த டேபிளில் போகாதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் போகாது. ஸோ 3 டேபிளில் போகுதான்றதை ட்ரை பண்ணி பார்ப்போம். 3 ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, 3 2s are 6, ரிமைண்டர் 1, 3 4s are 12, 3 3s are 9. அப்போ அடுத்தது 3ல் முடியுது இல்லைங்களா? கண்டிப்பாக எதுவும் போகும். ஸோ அப்போ 3 ஒரு நம்பராக எடுத்தால் போல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 நம்பராக எடுத்துக்கிறோம். ஸோ 3 8s are 24, 3 1s are 3. இது பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் 27 டைம்ஸ் போகும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 3 9s are 27. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 3s are 9. நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 1s are 3. இந்த சம்ம பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக போகுதுன்றது. ஸோ இவ்வளோத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அவங்க கேட்குற கேள்விக்கு என்னன்றதை நம்மளால் சொல்ல முடியும். இப்போது இதுக்கு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கியூப் ரூட்டை கண்டுபிடிங்க. அந்த கியூப் ரூட்டை கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கியூப் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. கியூப் ரூட் ஆஃப் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 4 6 6 5 6. சரிங்களா? நம்ம டைரெக்டாகவே ஆன்சர் எடுத்து எழுதலாம். எப்படி எழுதலாம்? கியூப் ரூட்னா என்ன அர்த்தம்? 3 தடவை வந்ததுன்னா அதை ஒரு தடவை எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். வித்தவுட் புட்டிங் ரூட் போடாமல் எடுத்து எழுதணும். அப்படியே இங்கே பேர் பண்ணுங்க, 1 2 3. 3 தடவை இருக்கிற 2வை ஒன்றா எடுத்து எழுதலாம். ஸோ இங்கே 2 ஒரு தடவை எடுத்து எழுதுறோம். அதே மாதிரி 1 2 3. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 3 தடவை 3 வந்துருக்குதுங்களா? அதை எல்லாத்தையும் சேர்த்து 1 டைம் ரூட் இல்லாமல் எடுத்து எழுதலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 தடவை வரதை ஒரு தடவை எடுத்து எழுதலாம். ஸோ அப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் 2 × 2 × 3 × 3. அவ்வளோதான். ஸோ அப்போ 2 × 2 × 3 × 3. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 2s are 4, 4 3s are 12, 12 3s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 36. இப்போது நம்ம இதுக்கு கியூப் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கேள்வி என்ன தெரியுங்களா? ஸோ கியூப் ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோம். வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கியூப் ரூட் அப்படின்னா எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட்னா இதுதான் ஸ்கொயர் ரூட். சரிங்களா? எதுவுமே போடலன்னா 2 இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆனால் கியூப் ரூட்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன போடணும்னா கியூப் ரூட்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி போடணும். ஸோ 4 6 6 5 6. இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கேள்வியோடைய மேத்தமேட்டிக்கல் சிம்பிள் ப்ரெசன்டேஷன். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூப் ரூட்னு சொல்லிட்டு எடுத்து எழுதியாச்சு. இப்போது இந்த ரூட்டை வெளியில் இருக்கிற ரூட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 36. நம்ம ரூட்டு இந்த ரூட்டை தான் போட்டிருக்கிறோமே தவிர கியூப் ரூட்டை போடலை. ஏன்னா கியூப் ரூட் ஆன்சர் தான் 36. ஸோ அதனால் அந்த 36 மட்டும் எடுத்து எழுதுங்க. எந்த 2 நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 36 வரும்? 6 6 are 36. ஆனால் நான் எடுத்து எழுதக்கூடிய ஆன்சர் ஒரே ஒரு சிங்கிள் ஆன்சராக தான் இருக்கணும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 36ன்றது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ இதை நம்ம இது பண்ணோம்னா என்ன வரும்? 6 6 are 36. அப்போ இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். சம்ம புரிஞ்சிருந்ததுன்னா இதே மாதிரியான சம்ஸு ப்ளஸ் இதை
இந்த 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.